ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் பெங்களூரில் புதுசாக ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது புதுசாக பெருசாக இருந்ததுங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் காத்திருக்குங்க. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குர்தாஸ் வச்சுருந்தாங்க, குர்த்திஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 299 இருந்ததுங்க. நான் நிறைய ட்ரெண்ட்ஸ் போயிருக்கேங்க. பட் இந்த மாதிரி 299 எந்த குர்த்திஸும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி 299, 399, 499 அங்கங்கே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 399 இருந்துச்சு. ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் காம்பினேஷன் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி சாலிட் கலர்ஸில், அப்புறம் டார்க் கலர்ஸ்லேயும் நிறையா இருந்ததுங்க. ஸோ ஒயிட் வித் மிக்ஸ்ட் கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பிரிண்டரில் வர இதுவும் இருந்துச்சுங்க. பிரிண்டரில் வர குர்த்திஸும் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் ரேட்டும். ஸோ இதில் இந்த பர்பிள் குர்த்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த பிரிண்டரில் பார்க்குறக்கே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே வித் பேண்ட்டோடு வருதுங்க. அப்புறம் இந்த மாதிரி பீச் கலர்ஸு இதெல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. இதெல்லாமே ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு க்ராப் டாப்பு வித் ஒரு ஸ்கர்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க போட்டிருக்கிற அந்த மாடல் போட்டிருக்கிறதே ஸோ செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேனிக்கூனில் போட்டிருக்கிற இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா 599 வித் நம்ம எந்த பேண்ட்ஸோடையும் மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி லாங் ஒயிட் குர்த்தா போட்டிருந்தது. இது பார்த்தீங்கன்னா 1300 ரேஞ்சில் இருந்ததுங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் குர்த்தா வித் கலர்ஃபுல் பிரிண்டில் கூட நிறையா இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ராப் டாப் தான், அது கூட பேண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் எம்ப்ராய்டரியில் வித் பேண்ட்டு நான் ஷாலு நினச்சி பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா உள்ள பேண்ட்டோடு இருந்தது. ஸோ க்ராப் டாப் வித் பேண்ட்டுக்கு செம்ம அழகாக இருந்தது இந்த காம்பினேஷனு. ஸோ நீங்கள் க்ராப் டாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ட்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள். எக்கச்சக்கமாக இருந்ததுங்க க்ராப் டாப் வித் பேண்ட்னா ஷர்ட் மாடலில், அப்புறம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியரில் அழகாக இருந்தது. வித் பேண்ட்டோடு இருந்ததுங்க. எல்லாமே பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் காமிச்சிருப்பேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா குவாட் செட்லேயே இருந்துச்சு, க்ராப் டாப் வித் பேண்ட்டோடையும் இருந்தது. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டாப் வேணும்னா அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த வீ காலர் நெக்கெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்திங்களா, அதில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்ததுங்க பார்க்குறக்கே. ஸோ இது அந்த லைட்டோடு இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட் பக்கத்தில் நான் போய் எடுத்தனால ஸோ உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த சைடில் காமிச்சிட்ருக்கிறேன். இந்த குட்டி குட்டி டாப்ஸ் வித் பேண்ட் எல்லாமே அழகாக இருந்துச்சு. அது போக பேக் வெரைட்டிஸும் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்ஸில் தான் இந்த மாதிரி நான் பேக் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தாங்க. அது போக இந்த மாதிரி பேசிக் வியர்ஸோட வெரைட்டிஸ் நிறையா இருந்ததுங்க. அதுதாங்க நம்ம பிரேசியர் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருந்ததுங்க. என்னென்ன மெட்டீரியலில் வேணும், எந்த கலர் காம்பினேஷன் வேணும், அந்த கலர் காம்பினேஷனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பேடட் ப்ரௌஸு, வித்தவுட் பேட்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேடட் பிரேசியர்ஸு ஏகப்பட்டது இருந்ததுங்க. நிட்டரில் அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அப்புறம் டெய்லி யூஸ்க்கு, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் வியருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு. டிஷர்ட் ப்ராஸு செம்மையாக இருந்தது பார்க்குறக்கே. ஸோ அந்த ப்ராவோட கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் இந்த ரேட்டும் காமிச்சிருக்கேன். மேலே நீங்கள் பார்க்கும்போதே அந்த நேம் போர்ட்லேயே அந்த ப்ராவோட ரேட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஸோ அந்த பிராண்டோட இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராவோட ரேட்ஸ் எல்லாமே அங்கேயே மேலே வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த ரேஞ்சில் எந்தெந்த ப்ராஸ் இருக்குன்னு அங்கேயே நீங்கள் நேம் போர்டில் இருக்கிற ப்ரைஸை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலராக இருந்ததுங்க. அது போக பேக்கும் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஸ்லிங் பேக் வெரைட்டிஸ்லாம் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ இதெல்லாமே 699 வெரைட்டிஸில் இருந்ததுங்க. இது எல்லாமே லெதரு. அது போக இந்த மாதிரி பேக்கு, அப்புறம் இந்த மாதிரி காம்பினேஷனில் வர ஒரே கலர் காம்பினேஷனில் வர 3 பேக்கு, காம்போவில் இருக்கிற பேக்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்ததுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும் பாருங்களேன். ஸோ ட்ரெண்ட்ஸ் போனீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய ட்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. ஏகப்பட்டது இருந்தது பார்க்குறக்கே. ஸோ நமக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிறது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதில் இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் மாதிரி இருந்ததுங்க, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோட ரேட்டுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பின் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வருதுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி கேமரா பிடிச்சிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஷோல்டர் பேக்குக்கெல்லாம் இது செம்மையாக இருக்கும், வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பாருங்களேன், இந்த ஜீன்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஜீன் பேக்கெல்லாம் பார்க்குறக்கே. ரொம்ப கேஷுவலாக இருந்தது இந்த லுக்கு பார்க்கும்போது. நான் சொன்னேன் இந்த 299 டாப்பு இப்போ காமிக்கிற பாருங்களேன். இந்த 299 டாப்பு நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போகிறதா இருந்தால் அள்ளிட்டு போகலாங்க. ஏகப்பட்டது இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம டெய்லி யூஸ்க்கு போகிறதுனே சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்ததுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க 299க்கு நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரெண்ட்ஸ்க்கு நான் வந்து பார்த்தேன். ஸோ அது போக இந்த மாதிரி 499க்கும் நிறையா இருந்ததுங்க.
ஸோ மெட்டீரியல் நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அப்படின்னு. அது போக அந்த டிசைன்ஸு கலர்ஸு அதை விட இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது 499. அப்புறம் இந்த க்ரீன் கலர் டாப் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி தான் நாங்கள் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் பேண்ட்டோட வருதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் எல்லா இடத்துலையுமே காமிச்சிருக்கேன். ஸோ இதை வீடியோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரைஸ் ரேட்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் ட்ரெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் போனோன்னே எடுத்து அள்ளிட்டு வந்துடலாங்க. ஏகப்பட்டது இருக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸு, லைட் கலர்ஸு ஏகப்பட்டது இருக்குங்க. வித் பேண்ட்டோடய கொடுக்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலர்லாம் செம்மையாக இருந்தது பார்க்குறக்கே. ஸோ இந்த பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில், பிங்க் டாப் வித் ஒயிட் பேண்ட் காம்பினேஷனில் செம்மையாக இருந்தது. இது பார்க்கும்போதே பாருங்களேன், சிம்பிளாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே போட்டிருக்கிற மகேஷ் பாபு டாக்டர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் கூட அழகாக இருந்ததுங்க. சிம்பிளாக இருந்தது பார்க்குறக்கே. அதையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்களேன், அந்த பழைய பேட்டர்னில் வரும் இல்லைங்களா, அந்த குர்த்தா பேட்டர்னில் வர்றது அப்படியே வந்து குர்த்தியில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த வி நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரெட் கலர் பேட்டர்னு. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அது போக இல்லாமல் இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 400 700 அந்தந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப செட் ஆஃப் பேங்கிள்ஸ் இருந்ததுங்க. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதை பார்த்துட்டு நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அது போக பார்த்திங்கன்னா செயின்ஸு, இயர்ரிங்ஸு ஏகப்பட்டது இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ரிங்ஸுங்க, அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இங்கே ட்ரெண்ட்ஸில். ஸோ அதனால் நான் இதெல்லாம் எதுவுமே வாங்கலிங்க. ஸோ ரெகுலர் யூஸ்க்கு போடுற டாப்ஸ் வாங்கணுன்னா நம்ம ட்ரெண்ட்ஸ்க்கு வரலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி செயின், இயர்ரிங்ஸ் இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துல போய் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே அதிகமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி தான் நானும் ஃபீல் பண்ணேன். பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாது. அந்த டிசைன்ஸ்க்கும் அந்த இதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. பட் பிராண்டுங்கிறனால இந்த ரேட் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஸோ ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்ததுங்க இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்க்குறக்கே. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது பாருங்களேன், புதுசாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கிற அந்த இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், சிம்பிள் அண்ட் கிராண்டாக பார்த்துட்டு இருந்தோன்னே இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் ப்ரைஸை கன்சிடர் பண்ண மாட்டீங்க, டிசைனை தான் கன்சிடர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், புதுசாக அழகாக இருந்துச்சு. இந்த கோல்டன் கலரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. நம்ம இதோட பார்க்காத டிசைன்ஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிள் லுக்கில் அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அந்த சிம்பிளை எப்படி கிராண்டாக பண்ணாங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போதே. உங்களுக்கு நான் ஓவராலாக லுக்காக காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி தான் அவங்க ஹேங் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மேலே பேங்கிள்ஸு, கீழே செயின்ஸு, அந்த சைட் ஃபுல்லாக இயரிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே மேலே போனோம்னா மென்ஸ் வியர், கிட்ஸ் வியரும் இருந்ததுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லாக உமன்ஸ் வியர். அப்படியே மேலே போய் என்னோட வந்து பாருங்களேன், அங்கே அவங்க போட்டுக்கிற டிஸ்பிளே போஸ்டர்லேருந்து நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கேன். இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது உங்களுக்கே தெரியும் அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு ஒரு டாக்டர் உட்காந்துருக்க அந்த பிக்சரோடவே அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் போனோன்னா அந்த குட்டீஸோட டாப்ஸ் எல்லாம் பார்க்குறக்கே க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறதே செம்மையாக இருந்துச்சு. இந்த குட்டீஸ் வச்சுருக்கிற இந்த போட்டிருக்கிற டாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 149 ரேஞ்சுக்கு டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதுலேயும் நிறைய கலர்ஃபுல்லான டாப்ஸ் இருந்துச்சு குட்டீஸ்க்கு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க இந்த மாதிரி. ஸோ 200 ருபீஸ்க்கே நீங்கள் நிறைய அள்ளிட்டு போயிடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அது போக மென்ஸ்க்கு பாருங்களேன், அவங்க டெய்லி யூஸ்க்கு போடுற இந்த ரவுண்ட் கலர் டிஷர்ட்ஸை ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 399 299 ரேஞ்சிலையும் கூட வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு காமிச்சது 399, இப்போ பார்த்து காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 299. பட் இந்த ரெண்டு செக்ஷனில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தாங்க இருக்குது. பட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்தது தொட்டு பார்க்குறக்கே. அதில் தான் நானும் தொட்டு பார்த்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வேணுமா, லைட் கலர்ஸ் வேணுமாங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 இதுலேயும் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு நான் நிறைய மென்ஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேங்க. ஸோ அந்த ரவுண்ட் காலர்லேயே கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் காலர் நெக்கில் டிஷர்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுவும் நிறையா ரேஞ்சில் இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 399 ரேஞ்சில் இருக்குது. அந்த காலர் நெக்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருந்ததுங்க. அப்புறம் இந்த மாதிரி 799க்கு மென்ஸோட பேண்ட்ஸும் நிறையா இருந்தது. நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருந்ததுங்க. இது எல்லாமே பிளெயின் பேண்ட் தான். மெட்டீரியல்ஸ்லாம் தொட்டு பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக இந்த சினூஸ் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்ததுங்க. இந்த சினூஸ் பேண்ட்ஸோட வெரைட்டிஸ், கலர்ஸ் ஏகப்பட்டது, எக்கச்சக்கமாக இருந்தது இங்கே பார்க்குறக்கு மென்ஸ்க்கு. அது போக பார்த்திங்கன்னா 399ல் கொஞ்சம் இந்த டிசைன் டிஷர்ட்ஸ் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. இந்த பிரிண்டட் டிஷர்ட்ஸு அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. வித் பிக்சர்ஸோட வித் லெட்டர்ஸோடு இருக்கிற மாதிரியும் ஏகப்பட்டது இருந்ததுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜீன்ஸ் வெரைட்டிஸ், டெனிம் வெரைட்டிஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருந்ததுங்க.
இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அப்படி இந்த மாதிரி தான் ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஹேங் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஹேங்கரில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, இது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ஹேங் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஹேங்கிங் மெத்தடே. அது போக பார்த்தீங்கன்னா 699 டெனிம்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி டேட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டேட் ஜீன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி 149 இந்த குட்டீஸோட மேனிக்யூன் வச்சு போட்டிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. அப்புறம் 499 பிரிண்டடில் டிஷர்ட்ஸ் இருந்ததுங்க. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொஞ்சம் கிராண்டாக பார்க்கணும், பிரிண்டடோட குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்க்கணுங்கன்னா அந்த மாதிரியும் பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி 349. ஸோ அந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க வச்சுருக்கனால நமக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. அது போக டெனிம்க்கும் சில இதில் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அது போக இந்த மாதிரி ஜிப் காலர் டிஷர்ட்ஸும் இந்த ஹேங்கரில் லாஸ்ட்டாக தொங்க விட்டுருந்தாங்க. இந்த ஜிப் காலர் டிஷர்ட்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. சிம்பிளாக யூனிக்காக இருந்ததுன்னே சொல்லலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, 799 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் டிஷர்ட்ஸ், லைட் கலர் ஷர்ட்டுங்க, சாரி டிஷர்ட்னு சொல்லிட்டேன். ஷர்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு. நீங்கள் பிளெயின் ஷர்ட் பார்க்குறீங்க, அதையும் மறக்காமல் பாருங்கள். அப்புறம் கீழே வந்தப்போ இந்த மேனிக்யூன் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுங்க. அந்த மேனிக்யூன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. அது போக நெயில் பாலிஷ் வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் நிறையா இருந்தது. நெயில் பாலிஷ் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அது போக காம்போ பேக்லேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி மஸ்காரா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வச்சுருந்தாங்க. நிறையப்பட்டது வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காம்போ பேக்லேயும் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. லிப் கிளாஸ் இருந்துச்சு, லிப்ஸ்டிக் இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஹேர் பேண்ட் இருந்துச்சு. அது போக ஸ்கார்ஃபும் நிறையா இருந்ததுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.